இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கன்வேயர் கண்ட்ரோல் ட்ரைனிங் கிட். இந்த ட்ரைனிங் கிட் அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இந்த கன்வேயர் பெல்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரே பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டெமோவாக இந்த கிட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதில் இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுக்கு பவர் சப்ளை பண்ணுறதுக்கு பவர் சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்குது, ரிலே இருக்குது. அதேமாரி டைமர் செட் பண்ணுறதுக்கு புஷ் பட்டன்ஸும் ரீசெட் பண்ணிவிட்டு எப்படி எத்தனை கவுண்ட் பண்ணுறது செட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணுவோம். மோட்டரை மேனுவலாக ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சும், ப்ராக்சிமேட்டிக் சென்சாரு, டிசி மோட்டார், கன்வேயர் பெல்ட். இப்போ இது எப்படி ஒர்க்கிங் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்சிமேட்டிக் சென்சாரை மெயின் போர்டுக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். இது கண்ட்ரோல் போர்டுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது ஒரு டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளேயில் எவ்வளோ டைமிங்க்கு அப்புறம் ஆன் ஆஃப் பண்ணோம்ட்டு அந்த டைமிங் காட்டும். இந்த ரிலே எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மோட்டரை கண்ட்ரோலும் பண்ணோம். ஒரு சென்சிங் பண்ணிட்ட பிறகு கவுண்டிங் வந்துட்ட பிறகு மோட்டருக்கு போகிற டிசி சப்ளை கட் பண்ணிட்டோம். அதுக்கு இந்த ரிலே யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த கிட்ட ரன் பண்ணி பார்த்துருவோம். இது இந்த சென்சார் மெட்டல் டிடெக்டர் சென்சார். இதில் நம்ம வச்சுக்கிட்டு 1 கவுண்ட் தான் வச்சுருக்கோம். ஒன் கவுண்ட் வந்த பிறகு ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் தான் இந்த மோட்டர் ரன் ஆகும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு அந்தமாரி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் மேக்ஸிமம் நம்ம 10,000 கவுண்ட் வரைக்குமே வைக்கிறோம். இப்போ இந்த கிட்டை பற்றி நம்ம அவுட்புட்டோட பார்த்தோம். இந்த கிட்டில் நம்ம கம்மியான கவுண்ட் தான் வச்சுருக்கோம். இதில் மேக்ஸிமம் 10,000 கவுண்ட்டுக்கு மேலே கூட நம்ம வச்சு அவுட்புட் எடுக்க முடியும். இந்த கிட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேக்ட்ரியில் ஒரு நாளைக்கு அதிகமான கவுண்ட் போகிறதுனால அதில் எவ்வளோ கவுண்ட் வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.